கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளை ஒரு மண்முடன் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளுமா நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நம் மனம் மகிழ்ந்திருக்கும் பொழுது நம் மூளையானது ஒரு விதமான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோனை பார்த்தோன்னாக்கா நல்ல ஒரு ஹார்மோனாக இருக்குது. அவைகள் நம்முடைய இரவு நேரத்தில் நமக்கு நல்ல தூக்கத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்குது. நம்மளுடைய நோய் தடுப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்முடைய ரத்தம் சீராய் ஓடுவதற்கு உதவி செய்யும். சாப்பிடுகிற சாப்பாடை ஜீரணமாக்கும்படியாக இந்த ஹார்மோன்ஸ் உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய இருதயம் சுகமாக இருக்கத்தக்க, ஆரோக்கியமாக இருக்க இந்த ஹார்மோன் உதவி செய்யும். எப்போனாக்கா நம் மனம் மகிழ்ந்திருக்கும் பொழுது, ஆனாலும் நம் கவலையாக இருக்கும் பொழுது, வருத்தத்தில் இருக்கும் பொழுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழ்நிலை, ஒரு அழுத்தத்தை கடந்து போகும் பொழுது இந்த சூழ்நிலையானது நம்முடைய ஆவியை முறிய பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மட்டுமல்ல, இவைகள் என்ன செய்யும்னாக்கா நம்முடைய மூளையானது ஒரு இன்னொரு விதமான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண இவைகள் இந்த சூழ்நிலையானது உருவாக்கும். அந்த ஹார்மோன்ஸ் ஆனது என்ன செய்யும்னாக்கா நம்முடைய சரீரத்துக்கு கெடுதலை கொண்டு வரக்கூடிய ஹார்மோன்ஸாக இருக்கிறது. நம்முடைய இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. நம்மளால் இரவு நேரத்தில் நன்றாய் தூங்க முடியாது. நம்முடைய ஹார்ட் சரியாய் ஃபங்க்ஷன் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இவைகள் என்ன செய்யும்னாக்கா நம்முடைய நாளுக்கு நாள் நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போகிறதை அதை பார்க்கலாம். இன்றைக்கு நம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் துக்கமாக இருந்தாலும் சரி, அவருடைய முகத்தில், அந்த மனிதனுடைய முகத்தில் நம்ம பார்க்கலாம். வேதம் இப்படியாக சொல்லுகிற நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லி வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நம் இன்றைக்கு மன மகிழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் சுகம் உண்டு. சரீரத்தில் சுகம் மட்டுமல்ல, அது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு ப்ளீஸிங்கான ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு எல்லாமே போதுமான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. மன மகிழ்ந்திருப்போம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். Have a blessed day. God bless you.